செங்கல்பட்டு அரசு கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்களிடம் பட்டம் பெறாமல் மழைநீர் தேங்குவது குறித்து மாணவர் ஒருவர் புகார் அளித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் கூற கேட்கலாம். நவீன் கூறம், என்ன நடந்தது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். செங்கல்பட்டு அரசு கலைக்கல்லூரியில இன்று பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சரும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமன் பரசும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார்கள். சுமார் 1800 மாணவர்களுக்கு இன்றைய தினம் பட்டமானது வழங்கப்பட்டது. அப்போது உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்த BA முடித்த மாணவன் விக்னேஷ் என்பவருக்கு பட்டம் வாங்க மேடைக்கு ஏறினார். அப்போது அமைச்சர் அன்பரசனிடம் அவர் பட்டத்தை வாங்காமல் தங்களுடைய ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என கூறினார். அமைச்சரும் என்ன பிரச்சனை என கேட்டபோது தங்களுடைய ஊரில் மழைக்காலங்கள்ல மழை நீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் புகுவதாகவும் அதே போல இதனால் இயல்பு பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக மாணவர் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து கல்லூரிக்கு வருவதற்கு பேருந்து வசதி இல்லை எனவும் நாளொன்றுக்கு 2 பேருந்துகள் மட்டுமே இயக்குவதாகவும் அவர் பல குற்றச்சாட்டுகளை அமைச்சரிடம் முன்வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் தனது உதவியாளரை அழைத்து சம்பந்தப்பட்ட மாணவனுக்கு பட்டத்தை வழங்கி அதன் பிறகு தனது உதவியாளரும் ஒப்படைத்து இவர் கூறும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க அமைச்சருக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த அமைச்சர் உத்தரவிட்ட பின்பு அவர் மாணவன் பட்டத்தை வாங்கி சென்ற சம்பவம் விழா அரங்கில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது. தகவல்களுக்கு நன்றி நவீன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.